Students, sum number 2 given 256 the whole power minus 1 by 2 and minus 1 by 2 ஒரு bracket power minus 1 by 4 total bracket power 3 இருக்கு. உங்களுக்கு சரியா புரியலனா மறுபடியும் சம் ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுற கவனி. இப்போ that is equal to இந்த 256 சிம்பிளிஃபை பண்ணி எழுத முடிஞ்சதுன்னா சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிளா 256 இருக்கு இல்லையா, 256 என்ன பண்ண போறேன்னா 2 ஆல் டிவைட் பண்ண போறேன். ஏன்னா இது ஈவன் நம்பர் தான் 6ங்கிறது, அதனால கேன்சல் ஆகும். ஸோ 2 ஆல் டிவைட் பண்ணா 128, மறுபடியும் 2 ஆல் டிவைட் பண்ணா 64, மறுபடியும் 2 ஆல் டிவைட் பண்ணா 32, again 2 ஆல் டிவைட் பண்ணா 16, 2 ஆல் டிவைட் பண்ணா 8, 2 ஆல் டிவைட் பண்ணா 4, ஒரு 2 ஆல் டிவைட் பண்ணா 2, மறுபடியும் 2 ஆல் டிவைட் பண்ணா 1. ஸோ அப்போ எவ்வளோ டைம் 2 தான்? 1 2 3 4 5 6 7 8. அப்போ 8 டைம்ஸ் ஆஃப் 2. அப்படிங்கிறத எக்ஸ்போனன்ஷியல் எப்படி எழுதணும்? 2 பவர் 8ன்னு எழுதணும். சரி, 1 2 3 4 5 6 7 8 8 டைம்ஸ் 2 இருக்கு. அதனால இந்த 256 2 பவர் 8ன்னு எழுதிடலாம். அதோடைய பவர்ல -1/2 இருக்கு, -1/2. அதோடைய பவர்ல இங்க -1/4 இருக்கு. அதுக்கும் ஒரு பவர் எடுத்தோம்னா அங்க 3 இருக்கு. ஓகே, ரைட். ஃபார்முலா ரொம்ப ஈஸி. a பவர் m the whole power n equal to a பவர் m into n. பவர் ஹேவிங் பவர் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எப்படி என்ன பண்ணணும்னா இந்த 2 நீ பேஸ் அப்படியே எழுதிச்சிடலாம். மேலே இருக்கிற பவர்ஸ் இருக்குல்ல 8 -1/2 -1/4 3ங்கிறது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணா பவர் 8 இன்டூ -1/2 இன்டூ -1/4 இன்டூ 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் வந்து ப்ளஸ்ன்னு ஆகிடும். இந்த 2க்கும் 8க்கும் 4 டைம்ஸ், இந்த 4ஐயும் இந்த 4ஐயும் கட் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக 2 பவர் 3 அப்படின்னு கிடைக்குதா? 2 பவர் 3 is equal to 8. இதுதான் இந்த சம்முக்கான ஃபைனல் ரிசல்ட். ஓகே, வீடியோ பாஸ் பண்ணி கால் பண்ணிடுங்க. தேங்க்யூ.